வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நீங்கள் என்ன காணொளி பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால், இலங்கையிலே நாங்கள் மத்திய மலைநாட்டில் உள்ள நுவரெலியா நகரத்தில் உள்ள விக்டோரியா பார்க்குக்கு வந்திருக்கிறோம். இங்கே என்ன பார்வையிட வந்திருக்கிறோம் என்றால், இங்கே இருக்கும் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு கதை சொல்லும். இங்கே இருக்கும் மரத்தில் ஒன்று தான் உலக அமைதி மரம். இதனுடைய வயது இந்த வருடத்துடன் ஜூலை 19ஆம் தேதியுடன் தனது 106 வயதினை பூர்த்தி செய்கிறது. இந்த மரத்தினை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நுவரெலியாவை ஆட்சி செய்த ஆளுநரின் மனைவி லேடி வெடபோல்ட் அவர்களால் நாட்டப்பட்டது. முதலாவது உலகப் போர் முடிந்து சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு இதனை நட்டார். இதற்கு உலக அமைதி மரம் என்றும் பெயரிட்டார். இது தற்பொழுது 130 அடி வரை உயர்ந்து நிற்கின்றது. இந்த மரத்தை 2019ஆம் ஆண்டு நுவரெலியா மாநகர சபையினால் 100 வயது பூர்த்தி விழாவும் கொண்டாடப்பட்டது. இன்று இந்த மரத்தை நாங்கள் நேரடியாக காண்பதற்காக நுவரெலியா விக்டோரியா பார்க்குக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே உள்ள மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்கிறது. எவ்வளோ அழகான பூக்கள், மிகவும் அமைதியான குளிர்ச்சியான ஒரு சூழல். இங்கு எவ்வளவு வெயில் அடித்தாலும் விரிச்சில் இருந்தது போல சும்மா ஜில்லண்டு தான் இருக்கும். நீங்களும் தவறாது இலங்கையிலே நுவரெலியா மாவட்டத்துக்கு வந்தால், நுவரெலியா தலைநகரத்தில் இந்த விக்டோரியா பார்க்கிற்கு இங்கே சாதாரண ஆட்களுக்கு இலங்கை வசிக்கும் அவர்களுக்கு 200 ரூபா பற்றிச்சீட்டும் வழங்கப்பட, வெளிநாட்டவருக்கு காசு கூட. இந்த மரத்துக்கு உலக அமைதி மரம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த மரம் எவ்வளோ பெரிய மரம் என்று. இந்த மரத்தின் பேரை பாருங்க, வேர்ல்ட் பீஸ் ட்ரீ. இந்த மரத்தின் உயரம் தற்போது 130 அடி இந்த ஆண்டு பூர்த்தியாகிருக்கிறது. பாருங்கள், இதன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கல்வெட்டிலே பதிந்திருக்கிறார்கள். இதை நட்டவர் எத்தனாம் ஆண்டு, எதுக்கு நட்டார்ண்டு, இங்கே நடந்த ஒரு சோகச் செயலுக்காக ஒரு நினைவு சின்னமாக இந்த மரத்தை நட்டிருக்கிறார்.